ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னைச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டால் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெரிய திருமொழியில் முதல் 10 முதல் திருமொழி, அதாவது முதல் பதிகம். அதில் 9வது பாசுரம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம். இது பகவானுடைய திருநாமத்தை சொன்னவாளுக்கு என்னென்ன பலன்கள் அது கொடுக்கும், இவன் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுவே கொடுக்கும். இதெல்லாம் ஒன்றுன்னா ஆசைப்பட்டு கொடுக்கும். அதான் மற்றும் தந்திடும்னு பின்னாடி சொல்ல போகிறார். அப்போ அதில் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கச்சு, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதேராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அழைக்கும் வளந்தரும். இது வரைக்கும் இருக்க வியாக்கியானத்தை சொன்னதெல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு வந்தோம். இந்த இடத்துல வரம் தரும் வளம் தரும் அப்படின்னு 2 விதமாக பிரித்து வியாக்கியானம் பண்ணுறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. வரம் தரும் அப்படிங்கிறதுனாலேயே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதித்தது மாதிரி பகவானுக்கு அனவரதமும் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும் அவனுடைய முகோல்லாசத்துக்காக அப்படிங்கிறதான ஒரு வரத்தை நம்ம கேட்டோம்னா அந்த வரம் தரும், இந்த வரத்தை கொடுக்கும். அல்லது வளம் தரும் அப்படின்னாலும் இங்கே வளம்னா ஆத்மதா பலதா அப்படின்னு பகவானையும் அது கொடுத்து பகவான் தன்னை அனுபவிக்க வேண்டியதான எந்த ஒரு சக்தியோ அந்த பலத்தையும் அவனே கொடுக்குறான் அப்படின்னு இங்கே வேதம் சொல்கிறதே. அதை மாதிரி வளம் தரும், வளம்ன்றதுனால இங்கே பலம் பகவானை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான சக்தி ஆகிய என்ன தகுதி வேணுமோ அந்த பலத்தை கொடுக்கும் அப்படின்னு. ஒரு கால் நித்திய சம்சாரியாக இருக்கிறவன் நாராயண நாமத்தை சொல்லிவிட்டானா அவனுக்கு பகவானை அனுபவிக்கிறதுக்கு சமமான ஒரு சக்தியை கொடுக்கும்னா எப்படின்னா, நித்திய சம்சாரியாக இருந்தவனுக்கு சாட்சாத் நித்தியானுபவம் பண்ணுற நித்திய சூரியர்களுக்கு சமமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துருமா. அதை வளம் தரும் அப்படிங்கிறார். நித்திய சம்சாரியாக இன்று சென்றவனுக்கும் நித்தியானுபவம் பண்ணுகிற நித்திய சூரியர்களோடு ஒக்க அனுபவிக்கை கீடான சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலே நித்திய சூரியர்களுக்கு சமமாக பகவான் அனுபவிக்கிறதுக்கான அந்த சக்தி ஆகிய பலத்தை கொடுக்கும். இது வரைக்கும் ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு அன்றிக்கே அப்படின்னு அடுத்த வியாக்கியானம் பண்ணுறார் இந்த இடத்துக்கு. இது எல்லாத்தோட ரொம்ப பெரிய விசேஷமான பலம். எதிரானா நாராயண நாமம் சொன்னவன் தான் வைகுண்டம் போறான்றது இல்லாத யாருக்காவது வைகுண்டம் கொடுன்னு சொன்னால் அவளுக்கும் வைகுண்டம் கிடச்சிருமா. நாராயண நாமம் சொல்கிறவன் பார்த்து யாருக்காவது வைகுண்டம் கிடைக்கட்டுமே அவளுக்கும் நினச்சா அவளுக்கும் வைகுண்டம் கிடச்சிருமா. அவன் மற்றவாளுக்கெல்லாம் வைகுண்டத்தை கொடுக்கறதான பலத்தை இவனுக்கு கொடுத்துருமா நாராயண நாமம். அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுறாங்க அழகாக. அருளோடு பெருநிலம் அழைக்கும் வளந்தரும் தன்னை ஆசைத்தார் தன்னளவன்றிக்கே தங்களோடு சம்பந்தித்தார்க்கும் தங்கள் அருளோடே கூட பெரிய நிலம் உண்டு பரமபதம் அத்தை கொடுக்க வல்லராம்படியான பிரசாதத்தை பண்ணும். நாராயணநாமம் அப்படி ஒரு கிருபை பண்ணிடுமா. ஏன்னா தன்னோட சம்பந்திச்சவாள்லாம் அப்படின்னா என்னால் தன்னோட சம்பந்தப்பட்டவ அத்தனை பேருக்கும் சாட்சாத் வைகுண்டத்தை இவன் கொடுக்குற அளவுக்கு இவனுக்கு பலத்தை கொடுத்துருமாம் இந்த நாராயண நாமம் அப்படிங்கிறதுனால. இது எங்கே தெரியறது? இந்த வியாக்கியானத்துக்கு ஒரு சரித்திரம் ஏதாவது இருக்கா, இல்லை பிரமாணம் இருக்கான்னா, கைசிக புராணத்தில் நம்பாடுவான் அப்படிங்கிறதானவன் சண்டாள குல பாவனகான சண்டாள குலத்தில் பிறந்தவன் தான். ஆனால் பரம வைஷ்ணவனாக இருந்தான். அது அவனுக்கு ஒரு பிரம்மராட்சஸுக்கு கூட வைகுண்டம் கொடுத்தான் தன்னுடைய நாம சங்கீர்த்தன பிரபாவத்தினால அப்படிங்கிறதுனால. அவள் இவன் பார்த்து யாருக்கு வைகுண்டம் கொடுக்கணும்னு நினச்சாலும் அவளுக்கு வைகுண்டம் கொடுக்குற சக்தியே அந்த நாமம் இவனுக்கு கொடுத்துருமா. இந்த சக்திங்கிறதான் இங்கே பலம் தரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மற்றும் தந்திடும் அப்படிங்கிற அடுத்த பதம். இவனுக்கு ஹிதமாய் இவன் அறியாதவற்றையும் தானே கொடுக்கும். இவனுக்கு எதெல்லாம் ஹிதமோ அது இவனுக்கே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நமக்கு ஹிதம்னு கேட்டுக்க கூட தெரியாது, இது ஆசைப்படக்கூட தெரியாது. இதெல்லாம் நமக்கு ஹிதமாச்சு, இது நமக்கு கிடைச்சா தேவையில்லாமாச்சேன்னு கூட ஆசைப்படக்கூட தெரியாது. ஆனால் அந்த நாராயண நாமம் பார்த்து பார்த்து இவனுக்கு என்னென்ன ஹிதம் கொடுக்கணுமோ அவனுக்கு தெரியாட்டா கூட அது தானே கொடுக்கும். இவனுக்கு ஹிதமாய் இவன் அறியாதனவற்றையும் தானே கொடுக்கும். இவன் காரியம் தான் அறிந்தானோ நாமன்றோ கடவம். இவனுக்கு எது ஹிதம்னு அவனுக்கு தெரியாது.
ஆனால் நம்ம என்ன அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், நமக்கு அது கடமையாச்சே, நமக்கு அது ஒரு கைங்கரியமாச்சேன்னு நாராயண நாமம் நினைக்குமா. ஏன்னா நாராயண நாமன்றது ஒரு ஜடமான சப்தம் இல்லையே, அது பரமச்சேதனான பகவானுடைய ஸ்வரூபமே தான். அது பகவான் வேற, நாமம் வேற இல்லை. இன்னுங்கிட்ட பகவானை காட்டும் உயர்ந்தது பகவானுடைய நாமம் நினச்சே. இப்போ இந்த நாமத்துக்கே சர்வஜ சர்வசக்தத்வாதிகள் உண்டு, அதுக்கே சகல கல்யாண குணங்கள் உண்டு நாமத்துக்கே. அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்டதான நாமம் நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு ஆசைப்பட்டு இவனுக்கு எது இதம்னு இவனுக்கு தெரியாட்ட கூட தானே கொடுக்கும். இந்த இடத்துக்கு ஒரு சரித்திரம், புராணத்தில் இருக்கிற சரித்திரத்தை சொல்லி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இங்கே வியாக்கியானம் பண்ணார். கோவிந்தசாமி தன்னை கண்ட அனந்தரம் நான் கூட போருவேன் என்று அவனுடைய முன்புத்தை நினைவறிந்து நீ இங்கே இருந்து சிறிது காலம் அனுபவித்து வா என்று போனான் இரே அப்படிங்கிறார். அவ எது ஹிதம்னு பார்த்து நாமம் கொடுக்கும். பகவான் என்ன பண்ணான்றத கதையை சொல்றார். கோவிந்தசாமின்னு ஒருத்தனுடைய கதை. இது பின்னாடி நம்ம ஏழை ஏதலன் பதிகத்தில், ஸ்ரீரங்க பதிகத்தில் வரப்போகிறது இந்த சரித்திரம். மாக மாநிலம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரத்தில் இதை பற்றி சொல்ல போகிறார் இந்த சரித்திரத்தை. ஆனால் இங்கேயே முன்னாடியே எடுத்து கொடுக்குறார் சுவாமி பெரியவாச்சம்ல. எல்லாம் இந்த சரித்திரத்தை இங்கேயே நம்ம சொல்கிறோம். கோவிந்தசாமி அப்படின்றவன் உபன்யாசங்கள்லாம் நிறைய கேட்டான், பாகவதாதி புராணங்களெல்லாம். அதோடு இல்லாத ராமாயணம் கேட்டான், இதிகாசம் பாரதம் கேட்டான், எல்லாத்தையும் கேட்டான். அதில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கேட்டுருக்கச்சேவே கிருஷ்ணலீலைகள் எல்லாம் தசமஸ்கந்தத்தில் கேட்டான். அதில் ராசக்கிரீடையை கேட்டான். கேட்ட உடனே கோபிகளோட பகவான் கும்மி கோலாட்டம் போட்டு ஆடின குறவை கூத்து படலங்கள்லாம் கேட்டுட்டு ராசக்கிரீடையெல்லாம் கேட்டு நமக்கும் அப்படி பகவான் சாட்சாத்காரமாக தரிசனம் கொடுத்து அந்த ராசலீல அனுபவங்கள்லாம் கொடுப்பானோ அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக தவம் இருந்தான். இவன் தபஸ் இருந்ததில் ரொம்ப விசேஷம் என்னடான்னா, இவன் தபசுன்ற பேரில் பகவான்கிட்ட மாளாத காதலோட தான் பக்தி பண்ணியிருக்கான். அதுக்கு பகவான் என்ன பண்ணான், உகந்து ஒரு நாள் தரிசனம் கொடுத்தான். கொடுத்துட்டு ராசலீலையில் என்னென்னலாம் கிருபை பண்ணேனோ இது கோபிகளுக்கு உனக்கும் அதை காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு காட்டி கொடுத்தான். இவன் இந்த தபசெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஏற்பட்ட ராசக்கிரீடையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுக்கெல்லாம் முன்னாடி அவனுக்கு மனசில் சாதாரண சம்சாரியை போல் பல பேர் ஆசைகள் இருந்தது. நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளெல்லாம் பெற்றுக்கணும், குடும்பம் நடத்தணும், நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் முன்னாடி இருந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் இந்த உபன்யாசம் கேட்டோடனே இதில் ஆசை வந்துடுது. இதில் ஆசை வந்து தபசு பண்ணி பகவானை சாட்சாத்காரம் அடைஞ்சு ராசக்கிரீடா அனுபவங்களெல்லாம் பெற்று அதுக்கப்புறமா உடனே பகவானை பார்த்த உடனே சொல்கிறான், இப்போது இவ்வளவு ஆனந்தமாக இருக்கே, என் அப்பனே உன்னோடைய நித்திய ராசத்தில் என்னை சேர்த்துக்கோணும். உடனே பகவான் பார்த்தா, உன்னை நித்திய ராசத்தில் சேர்த்துடுவேன், இருந்தாலும் நீ முன்னாடி ஆசைப்பட்டிருக்க பாரு, குடும்பத்தில் இருக்கணும், கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பத்தில் இருக்கணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், பல பேர் சுகபோகங்களை அனுபவிக்கணும்னு நினச்ச இல்லையா, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமா என் திருவடிக்கு வா, ராசத்தில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டான். இப்போ என்ன ஆச்சுறான்னா, இவனுக்கு ஹிதம் பகவான் திருவடியில் போய் இருந்து நித்திய ராசத்தை அனுபவிக்கிறது தான் உண்மையான ஆத்ம ஹிதம். ஆனால் பகவான் என்ன பண்ணானா, இவன் பூர்வத்தில் ஆசைப்பட்டதையும் அவனுக்கு கொடுக்கணுன்ற ஆசையினால விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறார். அதுதான் அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னார் நம்மாழ்வார். எல்லா பற்றதுலையும் விட்டாதான் வீடு, இல்லைன்னா வீடு கிடைக்காது வைகுண்டம் அப்படிங்கிறத நம்மாழ்வார் சொல்கிறது மாதிரி இந்த கோவிந்தசாமி கதையை சொல்கிறது. இதே மாதிரி தான் துருவனும் இப்போவே என்ன உன் திருவடியில் சேர்த்துக்கோணும் வாசுதேவனை பார்த்த உடனே. பகவான் சொன்னால் இருந்தாலும் பாணி பதம் திருபுவனோத்கிருஷ்டம்னு கேட்டுன்னு தான் வந்த தபஸுக்கு வரைச்சு அந்த பூர்வ ஆசையை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்காத நேர வைகுண்டத்துக்கு ஆயுஷன் போகிறது உச்சிதம் இல்லை. அதனால் உனக்கு தீர்க்கமான ஆயுசு 35,000 வருஷம் ஆயுசை கொடுத்தேன், அதோட ஆரோக்கியத்தை கொடுத்தேன், அனுகூலமான மனைவி மக்களை கொடுக்குறேன், உனக்கு யாருமே ஜெயிக்க முடியாததான வீர பராக்கிரமங்களை கொடுத்தேன், அகண்டமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன், எல்லாத்துக்கும் மேலே துருவபதத்தை கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி ஒன்றுன்னா கொடுத்தேன்னு சொல்லிட்டு, ஏண்டா நான் யாராலையும் அடைய முடியாத பதத்தை அடையணும்னு ஒருத்தன் கேட்டுன்னு வந்திருக்கான். ஆனால் இப்போ பகவானை பார்த்தோன்னே உன் திருவடியில் சேர்ந்துடுறேங்கிறான். திருவடியில் சேர்த்துக்கிறது தான் ஹிதம் இந்த ஆத்மாவுக்கு. இருந்தாலும் முன்னாடி எது கேட்டானோ அதையும் கொடுத்துட்டு தான் இதை கொடுக்குறேன்னு வச்சுருக்கான் பகவான். ஆனால் இந்த நாமம் அப்படி இல்லையா.
பகவானை காட்டிலும் உயர்ந்தது நாமம்ன்றோம் இல்லையா? நாம என்ன பண்ணிட்டானா, இவனுக்கு எது எல்லாம் உயர்ந்த லாபமோ ஆத்ம லாபமோ அதை மட்டும்தான் கொடுக்குமா. இவன் அல்பத்தனமாக முன்னாடி நினைச்சதான சிற்றின்ப விஷயங்களோ உலக லோகாந்தரங்களில் இங்கேருந்து போய் பிரம்மலப்பட்ட வரைக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் ஒன்றும் கேட்டிருந்தானா, அசடு புசடுன்னு கேட்டிருந்தானா மனசில், அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு அப்புறமா உனக்கு ஆத்மா லாபமான பகவத் அனுபவ கைங்கரியாதிகளை கொடுக்குறேன்னு சொல்லாதான். அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுக்குறார். இதை மாதிரி பகவான் சொல்லிட்டு போயிட்டான், ஆனால் அதை மாதிரி இல்லையே, இவனுக்கு ஆத்ம ஹிதத்தை நம்ம பண்ணணுமே அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்குமா. மற்றும் தந்திடும், மற்றும் என்னென்ன இவனுக்கு ஹிதமோ அதை பார்த்து பார்த்து அதுவே கொடுத்துரும். அப்புறமா என்னென்ன, பெற்றதாயினும் ஆயின செய்யும். பெத்த அம்மா கூட அப்படி செய்ய மாட்டா, அதை விட பார்த்து பார்த்து செய்யும் இந்த பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிறத சொல்கிறார். இதை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.